வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ரிசர்வேஷன் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஜாப் போகிறது எல்லாமே இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான். ஸோ நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் அந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். என்னெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது, இது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் நமக்கு எலிஜிபிள் ஆகும், இந்த ரிசர்வேஷன் படி நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்ட் கிடைக்கும் அப்படின்ற தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ரிசர்வேஷன் 2 டைப்ஸில் இருக்குது. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப்பையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி வைஸ்லேயும் பிரியும். அதாவது 69% அப்படின்றது கம்யூனிட்டி ரிசர்வேஷன். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்கும் சேர்த்து 69%. மீதி இருக்கிற 31% அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு போகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஜென்ரலில் 31% அப்படின்னா 100க்கு 31 வேக்கண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? 100க்கு 31 வேக்கண்ட் ஜென்ரலில் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நமக்கு வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்றது. இதுலேயே அடுத்து பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டி அப்படின்னா 30% ரிசர்வேஷன். அதாவது 100க்கு 30 நபர்கள் பிசியில் வரணும். எம்பிசி அப்படின்னா 20%. ஸோ 100க்கு 20, 100 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 20 வேக்கண்ட் எம்பிசி அப்படின்னு பிரிப்பாங்க. எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டிக்கு 1%. இது வெர்டிகல் ரிசர்வேஷன். ஸோ இதில் இந்த பிஎஸ்டிஎம் வருது, இது வருது, உமன் ரிசர்வேஷன் வருது அப்படின்லாம் பார்ப்போம்ல, அது அடுத்து. ஸோ அதில் யாருக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இப்போ ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படின்னா, இப்போ பெண்களாக இருந்து போட்டி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. நம்ம சொன்னோம் இப்போ எஸ்டி கேண்டிடேட்ஸ், இது புரிய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு எவ்வளோ வேகன்னு சொன்னோம். 1% ரிசர்வேஷன், 100க்கு 1 வேகன்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ 2000 வேக்கன்னு வச்சுக்கிங்க. அப்போது 2000 வேக்கனில் 1%ங்கிறது ஒரு 20 வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ எஸ்டிக்கான வேக்கண்டே 20 தான். ஓகே, இப்போ இந்த 20 அப்படின்றது ரிசர்வேஷன் ஃபார் உமன், இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வேக்கண்டு 20. இந்த 20ல் 30%, அதாவது 20ல் 30%. நீங்கள் மொத்த வேக்கனில் 30% எடுத்துக்க முடியாது. எஸ்டியில் இருக்கிற வேக்கண்டு மொத்தம் 20, அதில் 30% அப்படிங்கிறது எடுத்துக்குவாங்க. 30% அப்படின்னா 6 வேக்கண்ட். ஸோ இந்த 6 வேக்கண்டு பெண்கள் மட்டும்தான் போக முடியும். இந்த மாதிரி சேம் இதே மாதிரி இப்போ பிசியாக இருக்கேன் அப்படின்னா பிசியில் உமன் சேம் 2000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 30% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 600 வேக்கண்ட். பிசியில் மட்டும் 600 வேக்கண்ட் ஃபில்லப் பண்ணணும். இந்த 600 வேக்கண்டில் உமன், ஃபஸ்ட்டு உமனுக்கு 20% அப்படின்னா 120 வேக்கண்ட். ஸோ இந்த 120 பேர் வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் பிசியில் 30%, எம்பிசியில் 30%, எஸ்சியில் 30%, எஸ்டியில் 30% அப்படின்னு எல்லா இடத்துலையும் 30% ரிசர்வேஷன் அப்படின்றது பெண்களுக்கு பிரியும். ஸோ இதுதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கும் வெர்டிகல் ரிசர்வேஷனுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழி கல்வி. இங்கே 20% அப்படிங்கிறது ட்ராபேக் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் இப்போ பிசியில் 600 வேக்கண்ட் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது அந்த 30% 600 வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் 2000 வேக்கண்டில் 600 வேக்கண்ட் பிசியில் இருக்குது அப்படின்னா 600ல் 20% அப்படிங்கிறது 120.
இங்கே மேலே சொன்னது 180, 30% அப்படின்னா 180. இதில் பிஎஸ்சிஎம்க்கு 20% அப்படிங்கிறதுனால 120 வந்துடும். இந்த 120 வேக்கண்ட் அப்படிங்கிறது பிஎஸ்சிஎம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ பிசியில் 120 பேர். அடுத்து இப்போ எஸ்டி வந்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 2000 வேக்கண்ட்டு. 2000ல் 1% அப்படிங்கிறது 20ன்னு சொல்லிட்டோம். அப்போ 20 வேக்கண்ட்டு தான் மொத்தம். இதில் 20% அப்படின்னா 4 வேக்கண்ட். ஸோ எஸ்டிக்கு ஒரு 4 வேக்கண்ட் வந்து பிஎஸ்சிஎம் படித்த நபர்கள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டிக்கும், பிசி, எம்பிசி அப்படின்னு எல்லாத்துக்குமே வரும். இது பிஎஸ்சிஎம்முக்கான ரிசர்வேஷன். அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன். இதில் வந்து 4% ரிசர்வேஷன். இந்த 4% ரிசர்வேஷனில் தாங்க அந்த கேட்டகிரி 1, 2, 3, 4ன்னு வரும். இதில் தான் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகிரி இருக்குது. ஒருத்தருக்கும் 1% ரிசர்வேஷன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு 30% போயிடுது, 100க்கு 30 வேக்கண்ட்டு. அடுத்து தமிழில் படித்தவங்களுக்கு ஒரு 20 வேக்கண்ட் போயிடுது. அடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் 4 வேக்கண்ட் போயிடுது. மொத்தம் 54. 100க்கு 54 போயிடுச்சுன்னா மீதி 46 வேக்கண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. அது யாருக்கெல்லாம் போகும் அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதாவது மெரிட்டல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3% கோட்டா. ஸோ ஆல்ரெடி 54, இதோட ஒரு 3, அப்போது 57% அப்படிங்கிறது இதில் போயிடுது. அடுத்து வந்துட்டு இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர். இது எல்லாத்துக்குமே வராதுங்க. இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 50% ஆஃப்னு போட்ட உடனே 8%. இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு. அது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வராது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தும் இருக்குது. அதே போல் தான் ரிசர்வேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வர்றவங்களுக்கும் ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஒரு கம்யூனிட்டியை பொறுத்து மேலு அண்ட் ஃபீமேலு ஜெண்டர் பொறுத்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி தான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்றது பிரிக்கப்படுது. ஸோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்றது தெரியணும், வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு இதில் வேக்கண்ட் இருக்கா, வேக்கன்சியில் ஏதாவது ரிசர்வேஷன் வருமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இதிலேயே வந்து ஒரு சிலர் இந்த கலப்பு திருமணம் சர்டிஃபிகேட்டு, ஆதரவற்ற விதவை அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவற்ற விதவைக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்குது. பட் கலப்பு திருமணம் அப்படின்றதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்றத பார்த்துங்க. ஸோ 1% ஆதரவற்ற விதவைக்கு 2% நினைக்கிறேன். ஸோ 2% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க் பேசிஸில் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இது இல்லாமல் ஏன்னா மீதி 50 போயிடுச்சு, 57 போயிடுச்சு அப்படின்னா மீதி ஒரு 40% அப்படின்றது இருக்குது. 40% ஆஃப் வேக்கன்சி இருக்குது. அது எல்லாமே மார்க்கை பேஸ் பண்ணி வரும். அதனால தான் நீங்கள் எந்த ரிசர்வேஷனும் இல்லை, எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கட் ஆஃப் வீடியோலையும் சொல்லியிருந்ததுக்கான காரணம் அதுதான். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.